வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சின்ன வெங்காயம் புளி சேர்த்து துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கடையில் வாங்கின இந்த வெங்காயத்தை ரொம்ப பொடி வெங்காயமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதில் சின்ன சின்ன வெங்காயம்லாம் தனியாக பிறக்கி எடுத்து வச்சுருந்தேன். இது பாருங்கள், இது போல் நல்ல பொடிசாக இருந்தது. வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ண வேணாமேனு இது மாதிரி நான் பிறக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரீயாக இருக்க டைமில் உரித்து வச்சுட்டேங்க. எப்படி நம்ம உட்காந்து உரித்து எடுத்தோன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள், உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம வெறும் காஞ்ச மிளகாய், புளி, உப்பு இது தாங்க போட்டு அரைக்க போகிறோம். வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 4-5 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. நிறைய இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் 2 பிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட குறைச்சி போட்டுக்கிறங்க. இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ புளி போட்டிருக்கேன் பாருங்கள். எண்ணெயிலே புளியை போட்டு வதக்குனா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு மேலே ரொம்ப வதங்கிறாமல் ஓரளவுக்கு வதக்கணும். அப்போ தான் துவையல் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த சைஸ் அளவு நான் புளி எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் சைஸ் அளவு. ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்குறதில்ல, வெறும் புளி மட்டும்தான் போட்டு அரைக்கிறோம். புளி கொஞ்சம் நல்லா வச்சா தான் நல்லா சுள்ளுன்னு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு 2-3 தழை கொத்தமல்லி தழையை பிச்சு போட்டு வதக்கிடலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்குதலாக நல்லாயிருக்கும். அதனால தான் கொத்தமல்லி தழை போடுறோம். எது இருக்குதோ தேவைப்பட்டால் உங்களுக்கு கொத்தமல்லி ஆப்ஷன் மட்டும் கிடையாது, கருவேப்பிலை இருந்தால் கூட போட்டுக்கிடலாம். ஆனால் இதுக்கு தக்காளி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. வெறும் வெங்காயம், புளி, உப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தான் தாளித்து வதக்கணும். இப்படி வதக்கிட்டு ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மறுபடியும் தாளிக்க தேவையில்லை, அப்படியே துவையில தான் எடுத்து வச்சு சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது போல் டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சில பேர் பொடி பொடியாக வெங்காயம் இருந்தால் கழிச்சு போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்கிற நேரத்தில் இது மாதிரி பொடி வெங்காயத்தெலாம் நல்லா உரித்து வச்சுக்கலாம். இது போல் துவையலாக செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூட்டிலே வதக்கிடணும். கொத்தமல்லி ரொம்ப வெந்து வரக்கூடாது. அப்படியே ஓரளவு பச்சையாகவே வதக்கி வதச்சிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான, நிறைய பொருள் தேவைப்படாது, ரொம்ப சிம்பிளான வேலை தான். கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம். நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் வதக்கிட்டுருக்கேன். இந்த சூட்டில் தான் வதக்கிறேன் பாருங்கள். தக்காளி கொத்தமல்லி தழை ஓரளவு பச்சையாகவே தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி
வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 4-5 நாள் ஆனால் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.